ஓகே, இப்போ நம்ம 6th சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1ல என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி என்ன பண்ண போகிறோம் சம்மில் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் எடுத்து இந்த சம் போகிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல யூக்ளிட்ஸ், தட் இஸ் நான் எழுதி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? A = BQ + R யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த சேம் ஃபார்மேட்டை இங்கே யூஸ் பண்ணி ஆன்சர், தட் இஸ் ரிமைண்டரில் நான் 0 வர வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நான் சம் என்ன பண்ணணும்? கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் என்ன வரும்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதான் எங்கள் கான்செப்ட். ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு டிவிஷன் வந்து நல்லா வரும் அப்படின்னா இந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். தட் இஸ் 6th சம்லேருந்து நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே ஓகே, நான் உங்களுக்கு போட்டே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 340 அண்ட் 412 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ஃபார்முலா எடுத்துக்கலான்னு சொன்னேன்? A = BQ + R சொன்னேன்னா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏல லார்ஜஸ்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். ஏல என்ன வேல்யூ எடுக்க போகிறேன்? லார்ஜஸ்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். பியில் என்ன எடுக்க போகிறேன்? ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த பிக்குள்ள வருது தெரியுமா? அதை தான் நம்ம ஃபைனலில் வந்து ஹெச்சிஎஃபாக போடுவோம். லாஸ்ட்டாக வந்து தட் இஸ் இப்போ நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், R = 0ன்னு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பி இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்ன, எதோட ஆன்சர்? ஹெச்சிஎஃபோட ஆன்சர். கான்செப்ட் கிளியராக இருக்கா? தட் இஸ் A அப்படிங்கிற இடத்துல நான் என்ன போட போகிறேன்? லார்ஜஸ்ட் நம்பர் போட போகிறேன். B அப்படிங்கிற இடத்துல நான் ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 340 பெருசா 412 பெருசா? 412 தானே பெருசு. அப்போ நான் அதை வந்து ஏல போட்டுக்கிறேன். ஸ்மாலர் நம்பர் என்னது? 340யா? அதை நான் எதில் போட்டுக்கிறேன்? பியில் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு கியூவும் ஆரும் தெரியாது. ஆர்னா என்னது? ரிமைண்டர் இல்லையா? கோஷன்ட்டும் ரிமைண்டரும் நமக்கு தெரியாது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை டிவிஷன் பண்ணணும். ஓகே, 412ல் 340ல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ண என்ன வரும்? 1 × 4 340 340யா? ஓகே, 412ல் 340 போயிடுச்சு. எவ்வளோ? எஸ், ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 72. ஓகேவா? அப்போ என்ன வரும்? ரிமைண்டரில் என்ன நான் எழுதணும்? 72ன்னு எழுதணும். ரிமைண்டரில் நான் என்ன எழுதணும்? 72ன்னு எழுதணும். அண்ட் தென் கோஷன்ட்டில் நான் என்ன எழுதணும்? 1 அப்படின்னு எழுதணும். கியூவோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? எனக்கு ரிமைண்டரில் 0 வந்துச்சா? இல்லை. ஸோ அப்போ R is not equal to 0. ஓகேவா? புரியுதா? அப்போ அகெயின் இந்த சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்ல. என்ன ஃபார்மேட்டு? A = BQ + R. ஓகேவா? இப்போ நான் திருப்பி என்ன பண்ணணும்? லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இந்த சைட் இருக்க நம்பர் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இந்த சைட் 2 நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 2 நம்பரை தான் நான் என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 340 372 இது ரெண்டுத்துலையுமே எது பெருசு? 340 தானே பெருசு. ஸோ அந்த 340 நான் இந்த சைட் போட்டுக்கிறேன். B, தட் இஸ் B, இது என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா? அதை நான் பியில் போட்டுக்கிறேன். எனக்கு Q தெரியல, R தெரியல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை வெளியில் போட்டுக்கோங்க. 72 டேபிள் போடணுமா? 4 × 72 288. ஓகேவா? 340ல் 288 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 52. இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கல? 0 கிடைக்கல. ஸோ அப்போ கோஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் வந்து 52. அகெயின் R is not equal to 0. திருப்பி நான் என்ன பண்ணணும்? A = BQ + R படி இதை விட்டுறணுமா? இதை மறைச்சிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த முன்னாடி இருக்கிறத மறைச்சிக்கோங்க. 72 இருக்குது, 52 இருக்குது. எது பெருசு?
72 தானே பெருசு. அப்போ அந்த 72க்கு நான் ஏன்னு எடுத்துக்கணும். ஸ்மாலர் நம்பர் எது 52 தானே. அப்போ அந்த 52வை நான் இந்த சைடு எடுத்துக்கணும். எனக்கு குவாஷன் தெரியாது, அண்ட் தென் ரிமைண்டரும் தெரியாது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், பெரிய நம்பரை உள்ள போட்டு சின்ன நம்பரை வெளியில் எடுத்து வரணும். ஓகேவா? அப்போ என்ன வரும், 152 52, 72ல் 52 போயிடுச்சுன்னா எவ்வளோ 20யா? அப்போ இது என்னது, இது கோஷன், இது வந்து ரிமைண்டரா. அப்போ அந்த இடத்துல நான் அதை எடுத்து போட்டுறணும்ல. இங்கே 1, இங்கே 20, அகைன் இங்கே 0 எனக்கு வரல. அப்போ r is not equal to 0. ஓகேவா? அப்போ திருப்பி என்ன பண்ணணும், 0 வர வரைக்கும் போடணும். அப்போ திருப்பி இதே ஃபார்மேட்டா, a is equal to bq plus r. இப்போ இது மறைச்சிக்கோங்க. ஓகே, 52 20 எடுத்துக்கணுமா, 52 தான் பெருசு, is equal to 20q plus r. இப்போ எனக்கு q தெரியல, r தெரியல, இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐம் ரைட். இப்போ பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளில போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா? எத்தனை டைம்ஸ் வந்து 52 வரும், தட் இஸ் 2 × 20 is 40. ஐம் ரைட். அப்போது 52ல் வந்து 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 12. ஓகேவா? எவ்வளோ, 12. அப்போ இது கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். அப்போ நான் அந்த இடத்துல இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. 2 அண்ட் தென் 12 அப்படின்னு என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அகைன் r is not equal to 0. நம்ம என்ன பண்ணணும், 0 வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணுமா. திருப்பி இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a is equal to bq plus r. இப்போ இதை மறைச்சிக்கோங்க. இது ரெண்டுத்துல எது பெருசு, 20 தான் பெருசு. அப்போ a 20, b வந்து 12, q r வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? அப்போ என்ன பண்ணுங்க, பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, வெளியில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ 20 நான் என்ன எந்த டேபிளில் பண்ணணும், 12 டேபிளில் பண்ணணும். ஸோ அப்போ நான் 20 12 டேபிளில் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 112 is 12. 20ல் 12 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 8. ஐம் கரெக்ட். அப்போ வந்து இங்கே 1, இங்கே வந்து 8 ஆகிடும். அகெயின் r is not equal to 0. I'm correct. Again r is not equal to 0. திருப்பி என்ன பண்ணுவீங்க, a is equal to bq plus r. இது மறைச்சிக்கோங்க. 12 8 எடுத்துக்கணுமா. அப்போ 12 is equal to 8, q கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ 12 என்ன பண்ணிக்குவீங்க, உள்ளே போட்டுக்குவீங்க, 8 வந்து வெளியில் போட்டுக்குவீங்க இல்லையா. இப்போ 8 எப்படில 12 வருமா, வராது. அப்போ என்ன பண்ணணும், 1 8 is 8. இப்போ 12ல் 8 போயிடுச்சுனாலும் பேலன்ஸ் வரும். அப்போ இங்கே 1, இங்கே என்னது 4. அகெயின் r is not equal to 0. ஓகே, நான் என்ன பண்ணணும், 0 வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ திருப்பி a is equal to bq plus r. இப்போது இதில் a என்னது 8, இதுதானே பெரிய நம்பர், இது என்னது 4. இப்போ நான் என்ன பண்ணணும், q-வையும் r-ஐயும் நான் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரத்துக்கு உள்ளே போட்டு சின்ன நம்பரத்துக்கு வெளில போடுங்க. 2 4s 8, 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. அவங்க மொத்தம் வந்துருச்சா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே கோஷனில் 2 போடணும், ரிமைண்டரில் 0 போடணும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சா. r is equal to 0. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், hf கண்டுபிடிக்கணுமா. therefore hf நமக்கு என்னது, therefore hf is equal to, நான் இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லி கொடுத்தேன், பியோட வேல்யூ வந்து ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். பியில் எனக்கு இங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் hfன்னு சொன்னேன்னா. அப்போ எனக்கு வந்து a is equal to bq. அப்போ பிக்கு நேரம் எனக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர். hf is equal to 4. இதுதான் சப்டிவிஷன் நம்பர் 1. இப்போ நம்ம சப்டிவிஷன் நம்பர் 2க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ளே போகிறேன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 8 6 7 அண்ட் தென் 255 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, நம்ம ஆக்சுவலி கண்டுபிடிக்க வேண்டியது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஐம் ரைட், பட் வி டேக் அ ஃபார்முலா ஆஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஓகே, போன சொல்ல போட்ட மாதிரி தான். a is equal to b q plus r. ஓகே, ஏன்னா என்னது, நான் ஒரு இதுக்குமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ தான் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். a லார்ஜஸ்ட் நம்பர், இது என்ன நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் நமக்கு வந்து ஹெச்எஃபோட ஆன்சர் வந்து தரப்போகுது. தட் இஸ் b தான் நமக்கு என்ன பண்ண போகுது, ஹெச்எஃபோட ஆன்சரை வந்து தரப்போகுது. இப்போ a லார்ஜஸ்ட் நம்பர் எது, 867 இல்லை 255? 867 தான் பெருசு இல்லையா.
இப்போ நான் என்ன பண்ணணும் 867 இங்கே போட்டுக்கணும் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் நம்பர் 255 அப்படின்னு போட்டுக்கணும். எனக்கு கியூவும் ஆரும் இப்போ நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சைடில் ஒர்க் அவுட் பண்ணணும். பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளில போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் டிவிஷன் சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம டிவிஷன் படிச்சிருப்போம் இல்லையா. 3 into 225 765. ஓகேவா, அப்போ 867ல 765 போயிடுச்சு அப்படின்னா 102. உங்களுக்கு ஒவ்வொன்றா அடிச்சு சொல்லி தரணும்னு தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையர் தனமாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால நான் அடிச்சு சொல்லி கொடுக்கல. ஓகே, அப்போ வந்து இது கியூவா இது ஆரா, அப்போ வந்து அப்போ r is not equal to 0. I am correct, r is not equal to 0. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணணும் a is equal to bq plus r ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத மறைச்சிக்கணுமா. அப்போ நான் எதை எடுத்துக்கணும் 255 is equal to 102 எடுத்துக்கணுமா. கியூவும் எனக்கு எதுவும் தெரியாது, ஆரும் தெரியாது. என்ன பண்ணணும் பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளியில் போடுங்க. அப்போ 102 டேபிள் யூஸ் பண்ண எவ்வளோ வரும் 2 into 102 204. அப்போ 255ல 204 போயிடுச்சுன்னா எவ்வளோ 51 கோஷன்ட் ரிமைண்டரா. அப்போ நான் என்ன பண்ணணும் கோஷன்ட் ரிமைண்டர் அப்படின்னு தூக்கி போட்டோம்னா அகைன் r is not equal to 0. எனக்கு 0 வருதான்னு பார்த்துக்கோங்க. r அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன வரணும் 0 வரணும். தட் இஸ் சில பேர்த்துக்கு சொன்னோன்னே ஈஸியாக புரிஞ்சிடும், சில பேர்த்துக்கு என்ன எதுக்கு நமக்கு வந்து நாட் ஈக்குவல் டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. ஓகேவா, இங்கே பாருங்க இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆர்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆர்னு சொல்லுவோம். இந்த ஆரை நம்ம வந்து என்ன பண்ணணும் 0வா எடுத்துட்டு வரணும். ஓகே, அது 0வா எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆர் யூ கிளியர் வித் தட்? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணணும் a is equal to bq plus r மறைச்சிக்கணுமா. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது எது இதில் பெரிய நம்பர் 102 தான் பெரிய நம்பர், 51 வந்து சின்ன நம்பர். ஓகேவா, நமக்கு கியூவும் ஆரும் என்ன பண்ணாது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் டிவிஷன் போடணும். 102 தூக்கி வெளியில் போடு, 51 தூக்கி பக்கத்தில் போடுங்க. ஓகேவா, அப்போது எத்தனை டைம்ஸ் வந்து 51 டேபிளில் வந்து 102 வரும் 2 டைம்ஸ் இல்லையா. 2 into 51 102. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு. குவாஷன்ல வந்து 2 ரிமைண்டர்ல 0. அப்போ இங்கே பக்கத்தில் போடுறேன், தெரியாது கீழே எழுதுனேன்னா r is equal to 0. therefore HCF ஓட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. b ஓட நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பர், HCF வந்து இந்த b தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ b அப்படிங்கிற இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்கு 51 இருக்கு இல்லையா. இங்கே பாருங்க b ஓட இடத்துல என்ன இருக்கு 51 இருக்கு இல்லையா. இந்த 51 தான் எனக்கு ஆன்சர். therefore HCF is equal to 51. செகண்ட் சப் டிவிஷன் புரியுதா? ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப் டிவிஷன் இங்கே இருக்கிறதுனால நான் திருப்பி கீழே எடுத்து எழுதல. ஓகேவா, என்னது a is equal to bq plus rன்னு போட்டுக்கோமா. எது பெரிய நம்பர் இதோ இதுதான் பெரிய நம்பர். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டிஜிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஈஸி தான் போட்டுடலாம். b எவ்வளோ 9648. ஓகேவா, கியூவும் ஆரும் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஓகே, ஸோ பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடு, சின்ன நம்பரை தூக்கி வெளில போடுங்க. ஓகே, எப்படி வந்து இவ்வளோ பெரிய வேல்யூக்கு வந்து நான் வந்து மல்டிப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க இல்லையா. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். 9 ஓகேவா, 9 டபுள் டைம் போட்டால் எவ்வளோ வரும் 18 வந்துருமா. அப்போ இங்கே வந்து 18ன்னு வந்துடும். 10 இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் எவ்வளோ இருக்குது 648 இருக்குது. எப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் இங்கே என்னவா தான் வரும் டபுளாக வந்துடும். அப்போ எனக்கு என்ன பண்ண முடியாது ட்வைஸ் டிஜிட் எடுக்க முடியாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? என்னால் ட்வைஸ் டிஜிட் வந்து எடுக்க முடியாது. அதனால 1 into 9 that is 9648 9648. புரியுதா? ஆனால் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,224 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 10,000 தானே நமக்கு வேல்யூ வேணும். அப்போ 9648 வந்து 10,100 தானே இருக்கு.
புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? இதை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கி பாருங்கள், எவ்வளோ கிடைக்கும்? 9648 9648 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16 பேலன்ஸ் 1, 4 + 4 வந்து 8, 8 + 1 9, 12 பேலன்ஸ் 1 18 19 பாருங்க 19296 கிடைக்குது. நமக்கு தேவையானது என்னது? 10,000 தானே தேவை. அதனால் நான் 1 டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? 1 × 9648 என்னது? 9648 போட்டாச்சா? இப்போ இது ரெண்டுத்துலையுமே மைனஸ் ஆன எவ்வளோ வரும்? 576. ஓகேவா? ஓகே, இப்போ குவாஷன்ட் என்னது? எனக்கு 1. ரிமைண்டர் என்னது? 576. R is not equal to 0. R அப்படிங்கிற இடத்துல 0 வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. Bல வந்து ஸ்மாலர் நம்பர் போடணும், அதுதான் என்னது? HCFக்கான ஆன்சர் வரும். Aல வந்து லாங்கஸ்ட் நம்பர் போடணும். ஓகேவா? அகைன் A is equal to BQ plus R ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறத மறைச்சிருங்க. அப்போ இதில் எது பெருசு? 9648 தானே? தட் இஸ் 9648 is equal to 576. ஓகே, இப்போ நான் Qவும் Rவும் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணணும்? அதுக்கு டிவிஷனில் போடணும் இல்லையா? 9648 பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போட்டு சின்ன நம்பரை தூக்கி வெளில போடுங்க. அப்போது 16 தட் இஸ் 1 × 576 எவ்வளோ? 576. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு வேல்யூவையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 3888. ஓகேவா? இப்போ 6 டைம்ஸ். ஓகே, 6 × 576 வந்து 3456 3456. இப்போ மைனஸ் பண்ணால் 432. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வருது? குவாஷன்ட் வந்து 16 அண்ட் தென் ரிமைண்டர் வந்து 432. 432. அகெயின் R is not equal to 0. திருப்பி என்ன பண்ணணும்? A is equal to BQ plus Rன்னு போடுங்க. இது மறைச்சிக்கோங்க. பெரிய நம்பர் என்னது? 576 இல்லையா? சின்ன நம்பர் என்னது? 432. Qவையும் R என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஐம் ரைட்? இதை அழைச்சிட்டு போடுறேன். ஓகே, பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளில போட்டுக்கோங்க. 576 இருக்குது. அப்போ 1 டைம்ஸ் போடணுமா? 1 × 432 432வா? இப்போ 576ல் 432 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 144. ஓகேவா? புரியுதா? அப்போ இதுதான் என்னது? கோஷன்ட். இது வந்து ரிமைண்டர். ஓகே, அகெயின் R is not equal to 0. நம்மளோட சம் இன்னும் முடியல. A is equal to BQ plus R ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் இருக்கிறது மறைச்சிக்கோங்க. இப்போ பெரிய நம்பர் என்னது? 432. சின்ன நம்பர் வந்து 144. ஓகே, Qவும் R என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போடுங்க, சின்ன நம்பரை தூக்கி வெளில போடுங்க. ஓகேவா? அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? 3 × 144 எவ்வளோ அப்படின்னா 432. 432ல் 432 போயிடுச்சுன்னா என்னது? 0. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல கோஷன்ட் இடத்துல 3 கிடைச்சிரும், ரிமைண்டரில் 0 கிடைச்சிரும். R is equal to 0. therefore HCFோட ஆன்சர் என்னது? எஸ், 144. பியோட இடத்துல என்ன இருக்கோ அதுதான் என்னது? ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 2 3 இல்லைன்னா எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 தானே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட்டுக்குவீங்க. ஓகேவா? தட் இஸ் HCF எடுத்துக்குவீங்க. வந்த ஆன்சரோட, இப்போ இதுதான் ஆன்சராக வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்சரோட நம்ம என்ன பண்ணுவீங்க? 120க்கு HCF போடுவீங்க. ஓகேவா? போட்டால் இதுக்கும் ஆன்சர் வந்து சேமாக வரும், இதுக்கும் ஆன்சர் வந்து சேமாக வரும். அதுலேருந்து நம்ம B கண்டுபிடிச்சி, தட் இஸ் Bயில் இருக்கிற HCF கண்டுபிடிச்சி எழுதுவோம். ஓகே, கான்செப்ட் புரியுதா? ஓகே, நான் சம் போடுறேன், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறேன். சாரி, மார்க்கர் எழுதலை, ஒரு நிமிஷம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா?
84 இருக்கு, 90 இருக்கு, 120 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் 84. எப்படி சொல்றது, ஃபார்முலாலே நான் டேரெக்டாக போட்டேன். A is equal to BQ plus Rன்னு நான் போட்டுறேன். ஓகே, A வந்து என்னது, லாங்கஸ்ட் நம்பர், B வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் எனக்கு HCFக்கான ஆன்சர். ஆர் யூ கிளியர் வித் தட்? இது உங்களுக்கு எந்த வித டவுட்டுமே இல்லைல்ல? இப்போ 84 பெருசு 90 பெருசா? 90 தான் பெருசு. B எவ்வளோ? 84. எனக்கு நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், Qவும் Rவும் கண்டுபிடிக்கணும். ஐம் கரெக்ட்? அப்போது பக்கத்தில் டிவிஷன் போடுங்க. பெரிய நம்பரை உள்ளேயும் சின்ன நம்பரில் வெளியிலையும் போடுங்க. 184 is 84. பேலன்ஸ் எவ்வளோ? 90ல் 84 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 6ஆ? அந்த 6ஐ வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே 1 வந்துருமா, இங்கே 6 வந்துருமா? R is not equal to 0. ஓகே, இப்போ திருப்பி A is equal to BQ plus R. பெரிய நம்பர் எது? 84. சின்ன நம்பர் எது? 6. கண்டுபிடிக்கணுமா? 84 இப்போ என்ன வந்துடும், உள்ளே வந்துடும் இல்லையா? 6 வந்து வெளியில் வந்துடும். 16 is 6ஆ? 8ல் 6 படிச்சுன்னா எவ்வளோ? 8ல் 6 படிச்சுன்னா எவ்வளோ? 2வா? இந்த 4 இறக்கிக்கோங்க. எத்தனை டைம்ஸ் 24 வரும்? 4 6 எவ்வளோ? 24. 0 வந்துருச்சா? 0 வந்துருச்சு. அப்போது இங்கே வந்து 14, கோஷன் வந்து 14, ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா? R is equal to 0. therefore HCF இங்கே என்னப்பா, பியோட வேல்யூ என்னது? 6. அப்போ எனக்கு என்னது, HCF is equal to 6. இதோட சம் முடிஞ்சிச்சா? இல்லை, முடியல. நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சு 120 கண்டுபிடிக்கணும்ல. தட் இஸ் 120, 6 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது A is equal to BQ plus R. பெரிய நம்பர் 120யா, சின்ன நம்பர் வந்து 6ஆ? இது ரெண்டுமே தெரியாதா? அப்போ என்ன பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். 2 6 are 12, பேலன்ஸ் 0. இங்கே ஒரு 0 இருக்கா, 2 0 பதிலாக ஒரு 0 மேலே போட்டுருவோமா? அப்போ நமக்கு ரிமைண்டரில் என்ன வந்துருச்சு? 0. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கண்டு போட்டேன். ரிமைண்டரில் 0 வந்துருச்சு. Q வந்து 20. therefore R is equal to 0. HCF is equal to என்ன வரும், Bக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது? 6 இருக்கா? அப்போ எனக்கு HCF என்னது? 6. இங்கே HCF 6 தான், இங்கே HCF வந்து 6 தான். ஓகேவா? hence the HCF value is 6. that is 84, 90 and 120 is to be 6. ஓகேவா? ஓகே, 6 சம் முடிஞ்சிருச்சு. நம்ம 7th சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.